ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா நம்மளோட கிட் ரிவ்யூல் தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த வீடியோவில் நான் வந்து கிட் ரிவ்யூல் பண்ணதில்லை. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போக போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னோடய கிட்டில் என்னென்ன இருக்குது, என்னென்ன இல்லை, என்னென்ன என்னோடய கிட்டில் வாங்கணும்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் போட போகிறேன். ஒரு கிட் ரிவ்யூவில் 2 கிட் ரிவ்யூவில் நான் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நான் ஃபஸ்ட் டைம் கிட் ரிவ்யூல் வீடியோ போட்டிருந்து எனக்கு அப்போதுலேருந்தே வந்து அப்போலேருந்தே நம்மளுக்கு வந்து கமெண்ட்ஸுங்கெல்லாம் வந்துச்சு கிட் ரிவ்யூ வீடியோ போடுங்கன்னு சொல்லி. ஸோ இப்போ இன்றைக்கி தான் எனக்கு டைம் கேச்சு, இன்றைக்கி தான் நான் போடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு இருங்க இந்த கிட்ட தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். டைட்டில்லே பார்த்துக்குவீங்க 2 கிட்டோட ஃபோட்டோ. ஸோ இந்த 2 கிட்டில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டு ஸ்பாட்டன் கம்பெனியோட ஒரு ஸ்கூப் பண்ண ஒரு லெதர் டென்னிஸ் பேட்டு. ஸ்பாட்டன் கம்பெனியோட ஸ்கூப் பண்ண ஒரு டென்னிஸ் பேட்டு. ஸ்பாட்டன் கம்பெனியோட லெதர் பேட் இது. இந்த பேட் இதுக்கு வந்து கிரிப்பர் போடணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கிரிப்பர் எப்படி போடுறதுன்ற ஒரு வீடியோ நான் சொல்கிறேன். இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎஸ்சி பேட். இதோ டென்னிஸ் பேட்டு, ஸ்கூப்டு டென்னிஸ் பேட்டு டிஎஸ்சி. இது புது பேட்டு, இது ஒரு 2 years ஆகிருக்கும் வாங்கி. டிஎஸ்சி பேட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஎட் பேட் இருக்குது. சிஎட் பேட்டு இதுக்கும் வந்து கிரிப்பர் போடணும். நான் போடலை. நெக்ஸ்ட் டைம் இந்த 2 பேட்டுக்கும் சேர்த்து கிரிப்பர் போடுற வீடியோ போடலாம். ஸோ இது வந்து என்னோடய சிஎட் பேட்டு. ரோஹித் சர்மா சிக்னேச்சர் இங்கே இருக்கும். ஒரிஜினல் இல்லை, அதை அப்படி கொடுத்துருக்குவாங்க. சிஎட் பேட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ரீபுக் லெதர் பேட்டு. 17 கிராம்ஸ் லெதர் பேட்டு ரீபுக்கு. இதோட டெஸ்டிங் வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துடும். இந்த பேட்டுக்கும் எஸ்எஃப் பேட்டுக்கான டெஸ்டிங்கு இது. ஸோ நம்ம கிட்டு உள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்னோடய கிட்டை திறந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து க்ளவுஸ் இருக்கும். விக்கெட் கீப்பிங் க்ளவுஸு. எஸ்எல்ஜி கம்பெனியோட விக்கெட் கீப்பிங் குவாலிட்டியான க்ளவுஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், விக்கெட் கீப்பிங் க்ளவுஸு இது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜி க்ளவுஸ் இருக்கும். அந்த போன வீடியோவில் பார்த்துருக்குவீங்க. அந்த எஸ்ஜி க்ளவுஸு. அதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்டன் க்ளவுஸு அந்த வீடியோவில் கம்பேரிசன் போட்டோம் இல்லைங்களா, அந்த 2 க்ளவுஸு. அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணுங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். தேர்டு முக்கியமான ஒரு விஷயம், கால் கவசம், அதாவது பேடு. இருங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேடு, 2 பேடு இருக்கும். ரோமர் கம்பெனிலேருந்து 2 பேடு. பழைய பேடு தாங்க, வெள்ளையாக இருக்கும். புதுசாக பார்க்குறதுக்கு பழைய பேடு தான், நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டேன். பேடு இருக்கும், 2 பேடு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கோன். 2 ப்ராக்டிஸ் கோன். நம்மளோட பம்பர் கோனுக்கும் நம்மளோட ப்ராக்டிஸ் கோனுக்கும் வந்து டெஸ்டிங் போட்டுருக்கோம். எந்த கோனில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம், அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள். அந்த கோன் இது. இந்த கோன் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிடுச்சு. 2
2 கோன் இருக்குது நம்மக்கிட்ட. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் கைஸ், இது இல்லைன்னா மேட்சே ஆட முடியாது. எஸ்ஜி க்ளவுஸு, சாரி எஸ்ஜி கார்டு, அப்டமல் கார்டு, எஸ்ஜி கம்பெனி. இது குவாலிட்டியான அப்டோமல் கார்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆம் பேடு. இங்கே போட்டு ஆடுறது ஆம் பேடு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, ஆம் பேடு. இது ஒரு பழைய பேடு கைஸ். ஆம் பேடு A3 கம்பெனியோட, ஏசி கம்பெனியோட ஆம் பேடு. நெக்ஸ்ட்டு நம்மளோட பேட் கவர் தான் இருக்குது. நம்மளோட பேடோட கவர் இது. பேடோட கவர், அதனால தான் அந்த பேட் அவ்வளோ வெள்ளியாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் பேண்ட், இங்கே போடக்கூடிய ரெஸ்ட் பேண்டு. இது போட்டு க்ளவுஸ் மேலே போட்டுக்கலாம், ரெஸ்ட் பேண்டு. நெக்ஸ்ட்டு இங்கே போடுற பேண்டு, நம்மளுக்கு வந்து அடி விழக்கூடாதுன்னு. நெக்ஸ்ட்டு இது கைக்கு போடுற ஸ்வெட் பேண்ட். இது ரெண்டும் சின்னதாயிடுச்சு கைஸ். இந்த 2 ஸ்வெட் பேண்ட் சின்னதாயிடுச்சு. அப்போ வாங்குனது நான், சின்னதாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட ஹேட்ஸ் கலெக்ஷன் எல்லாம் வந்து என்கிட்ட நிறைய இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஹேட், மேட்ச்க்கு போட்டுன்னு போகிற ஹேட் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் இம்போர்ட்டட் ஹேட் தான் இந்த ஹேட்டு. இது கலர் என்ன இப்படி இருக்குதுன்னு கேட்காதீங்க. இது கலரே இவ்வளோ தான், வெயிலில் ஆடி ஷேட் ஆகிடுச்சு. இது செகண்டு பூமா பிராண்டோட ஹேட்டு. இங்கே பாருங்க, பூமா பிராண்டோட ஹேட்டு செகண்டு. தேர்டு நம்மளோட மலேசியா ஹேட். இதோட கலரும் இப்படி தான் சேமு. இது ஷேடாகி பழைய கலர்னு வச்சுக்காதீங்க, பார்க்குறதுக்கே இப்படி தான் இருக்கும். இது இம்போர்ட்டடு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு பிடிச்ச பூமா கம்பெனி ஹேட்டு. ராயல் கான்க்ரீட் கம்பெனி ஹேட்டு. இது பேசிக்கலாக இது வந்து கோச்சிங் சென்டரோட ஹேட்டு, ஸ்கூலோட ஹேட் இது. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ்க்கு வச்சுருந்த நெட்டு இருக்குது கைஸ். இதில் நெட்டு போட்டு வச்சுக்கிறேன். நெட்டு இருக்குது, ப்ராக்டிஸ் நெட்டு. இது வந்து இப்போதைக்கு நாங்கள் யூஸ் பண்ணல. இது வந்து டெரஸில் வந்து போடலான்ற ஒரு ஐடியா இருக்குது. இது ஒன்றும் இல்லை கைஸ், 2 இருக்குது. இது ப்ளூ, இதோ காமிச்சிடுறேன் நான் கலர். இது க்ரீன், இது ப்ளூ க்ரீனு நெட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து டெரஸில் வந்து இது போடலான்னு பிளான் இருக்கிறோம். அப்போ போடும்போது கண்டிப்பாக பார்ட் பை பார்ட்டாக நான் வீடியோ எடுக்கிறேன். இது லாஸ்ட் கைஸ். இந்த கிட்டில் வந்து இப்போ பால் காமிக்கிறேன். பால் எந்தெந்த பால் இருக்குன்னு. அதுக்கப்புறம் இது நான் மறந்துட்டாயிருங்க. ஸ்வெட் பேண்ட், ஹேண்ட் பேண்ட். இது ஸ்வெட் பேண்ட், ஹேண்டு தான் ரெண்டுமே ஹேண்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட லெதர் பால். இந்த பேக்கில் வந்து போட்டு வச்சுருக்கிறேன் லெதர் பால். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளப் பால். அந்த வீடியோவில் போட்ட கிளப் பால் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். இப்போது ஆடி அந்த வீடியோவில் போட்ட கிளப் பால். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து கவரு. நம்மளோட இதோ கிளப் பால் தான். இது கடையில் வாங்கின கிளப் பால். இதோ கிளப் பால். நெக்ஸ்ட்டு இது வந்து குக்கோபோரா. சின்னசாமி ஸ்டேடியமில் எனக்கு கொடுத்துருந்து நான் சொல்லிக்குவேன். குக்கோபோரா பால், குக்கோபோரா. இது எஸ்ஜி லெதர் பால். ஆடி இந்த மாதிரி ஆயிடுச்சு. அது எஸ்ஜி லெதர் பால். இன்னொரு எஸ்ஜி ஒயிட் லெதர் பால் இருக்குது. அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன்.
லெதர் பால். இப்போ ஒயிட் கொக்கோபோரா பால் காமிக்கிறேன். இது வந்து பால் கலெக்ஷன்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிட் பேக், எம்எஸ் தோனியோட சைன் போட்டு என்னோட கிட் பேக். இதோட கிட் பேக்கு. இது ஃபர்ஸ்ட் கிட் நீங்கள் பார்த்துருந்து. செகண்ட் கிட் பார்க்கலாம் வாங்க. செகண்ட் கிட் காமிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஒன்று காமிக்கிறேன். என்னோட ஸ்டெம்ஸ் என்னடா எல்லாமே லெதர் மேட்ச்க்கு ஆடுற பொருளுங்கள்லாம் காமிச்சிட்டு ஸ்டெம்ப் ஒண்டி பிளாஸ்டிக் காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. வுட் ஸ்டெம்ப்பு கூட சீக்கிரமாக நான் போடுறேன் வீடியோ. பாருங்கள், பெயில்ஸ் உள்ளே இருக்குது. இங்கே 2 பெயில்ஸ் இருக்குது உள்ள ஸ்டெம்ப்பு. இப்போ வாங்க செகண்ட் கிட் வந்து ரிவ்யூ பண்ணிடலாம். நான் பார்ட் பை பார்ட்டாக தான் வீடியோ போடலான்னு நினச்சேன். இதுதான் என்னோடய செகண்ட் கிட்டு. நான் பார்ட் பை பார்ட்டாக தான் வீடியோ போடலான்னு நினச்சேன். சரி, இந்த வீடியோவோட இது கிட் ரிவ்யூவில் வந்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் பார்க்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஃப் லெதர் பேட், எஸ்எஃப் கம்பெனி லெதர் பேட்டு. நம்ம க்ளவுஸ் டெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்குவேன், கம்பேர் பண்ணி போடுறேன்னு சொல்லி. அந்த வீடியோ கூட சீக்கிரமாக வந்துடும். பாருங்கள், எஸ்எஃப் பேட்ஸு 17 கிரெயின்ஸ் எஸ்எஃப் பேட்டு. இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த பாலை நான் இந்த வீடியோவில் காமிக்கலாமா என்னன்னு தெரில, பட் காமிக்கிறேன். நம்மளோட கர்நாடகா அசோசியேஷன் கேஓசி கிளப் பால், கர்நாடகா இன்டர்நேஷ்னல் ஸ்டேட் கிரிக்கெட் கிளப் பால், கர்நாடகா கொக்கோபோரா கம்பெனி இந்த பாலு. ஸோ கைஸ், இதோட இந்த கிட் ரிவீல் முடிஞ்சிச்சு. இந்த பேக்கில் வந்து நெக்ஸ்ட்டு என்னென்ன வாங்கணும்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு கிட்டில் நெக்ஸ்ட்டு என்னென்ன வாங்கணுன்னா, என்னோடய ஹெல்மெட் வாங்கணும், ப்ளஸ் கீப்பிங் பேடு, டை பேடு, இங்கே இது செஸ்ட் போடுற பேடு வாங்கணும். எனக்கு அது தேவையில்லை, ஆனாலும் நான் வீடியோக்கோசரம் அதை நான் வாங்கி போடுறேன். ஸோ செகண்ட் கிட்டில் வந்து இப்போதைக்கு வெறும் ஒரு பேட்டோ இந்த ஒரு பால் தான் நான் வச்சுருக்கிறேன், கர்நாடகா அசோசியேஷன் கிளப் பால். நெக்ஸ்ட்டு வீடியோவில் கடையில் வாங்கின இந்த பாலுக்கும் எனக்கு கிளப்பில் கொடுத்த கர்நாடகா அசோசியேஷன் பாலுக்கும் ரிவ்யூ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், எந்த பால் நல்லா இருக்குன்னு சொல்லி. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த 2 பாலுக்கும். அப்புறமா ஒரு கொக்கோபோரா பால் வந்து ஓப்பனிங் வீடியோ நான் போடுறேன். ஸோ இதோட இந்த கிட்டு வீடியோ முடிஞ்சிச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. 2 கிட்டோட ரிவ்யூ இப்போட முடிஞ்சிச்சு கைஸ். இதோட வந்து எவ்வளோ நாளாக கேட்டிருந்தாங்க கிட் ரிவ்யூ பண்ண சொல்லி, இதோட முடிஞ்சுது. ஸோ அடுத்த வீடியோவில் அந்த பால் டெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.